தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் சாகும் வரை போராட்டம் அறிவிக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சாகும் வரை போராட்டம் ஆரம்பிக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் சாகும் வரை போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர். ஆம், இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் பிரபல காமெடி நடிகருமான மன்சூர் அலிகான் சாகும் வரை போராட்டத்தை அறிவிக்கிறார். அதாவது, தமிழ்நாட்டில் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் தேர்தல் வாக்காளர் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தற்பொழுது அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இறந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்படுகின்றன, முகவரி மாற்றம் செய்பவர்களுடைய பெயர்களும் நீக்கப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தின் மூலமாக வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தவர்களுடைய வட மாநிலத்தவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுகிறது. இது ஜனநாயக படுகொலை. தமிழக அரசுக்கு தெரியாமல் ஒன்றிய அரசு, இந்திய தேர்தல் ஆணையம் ஆகிய இரண்டும் சேர்ந்து கூட்டு சதி செய்கின்றன. தமிழர்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்றன. இதனை கண்டித்து இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் இன்னும் சற்று நேரத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டத்தை அறிவிக்கிறார். இன்று காலை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். காலை 10 மணிக்கு எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பாக தன்னுடைய சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். இந்த எஸ்ஐஆர் சட்டம் என்பது ஒரு கேலிக்கூத்தாகி போய்விட்டது. என்னவென்று சொன்னால், தற்பொழுது எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் திமுகவை சார்ந்தவர்கள் மூலமாகவே விண்ணப்பிக்கப்படுகின்றன. மேலும் பிஎல்ஓ அதிகாரிகள் அந்த வாக்காளர்களை சந்திக்காமலேயே பதிவேற்றம் பண்ணுகிறார்கள். இந்த எஸ்ஐஆர் திருத்த சட்டம் அவசர கோலத்தில் பணிகள் நடைபெறுகின்றன. இது ஒரு கேலிக்கூத்தான ஒரு பணியாக உள்ளது. இந்த எஸ்ஐஆர் திருத்த சட்டம் மூலமாக அப்பாவி வாக்காளர்களுடைய வாக்குகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை உள்ளது. இந்த சூழ்நிலையில் மன்சூர் அலிகான் சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டத்தை அறிவிக்கிறார்.